சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. சிம்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்களேன். அவர் படமே 4 வருஷம் வரலைனாலும், சிம்புவுக்கான ரசிகர்கள் அப்படியே அப்படியே ரீட்டெயின் இருப்பாங்க. ஆவாங்க. அதுதான் ஒரு சிலர் எப்படின்னா, இன்னைக்கு ஒரே வரலடா மச்சான் அந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான்டா. அவன் நடிக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்ட்டு போயிருவாங்க. வேற வேற நடிகர்கள் பின்னாடி போயிருவாங்க. புதுசு புதுசா வர நடிகர்கள் பின்னாடி ஃபேன் ஃபாலோவர்ஸா போயிருவாங்க. ஆனா, சிம்புவோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டை ஹார்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. எப்பவுமே வந்து அவர் 5 வருஷம் படம் நடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் படம் நடிக்கல. மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாருன்னா, அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்கும், அந்த படத்துக்கு பிசினஸ் இருக்கும், அந்த படத்துக்கு பெரிய கிரவுட் புல் இருக்கும், கலெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு ஃபேன் பேஸ் உள்ளவர் தான். வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து சிம்புக்கு உண்டு. இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சிம்பு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி அந்த லைன் அப்பில் மட்டும் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன் சார், பொய்யெல்லாம் சொல்லலை. அதாவது அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பு. அவருடைய முழு திறமை அவருக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சு அந்த ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று, அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்தாருன்னா சிம்புவெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே ஆளே கிடையாது. கிடையாது.